தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 70,000 பூத் கமிட்டி செயலாளர்களை நியமனம் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் நேரில் சந்தித்து ஆலோசனையில ஈடுபட்டிருந்தார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் என்பது கட்சியாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கட்சியினுடைய உட்கட்டமைப்பை பலப்படுத்துதல் அவசியமாக இருந்து வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி முகவர்களுடைய பங்களிப்பு என்பது பெரிதும் இருக்கும் என கணக்கிடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பாக தொடர்ந்து ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 70,000 பூத் கமிட்டி செயலாளர்களை நியமனம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 68,320 வாக்குச்சாவடிகள் இருந்த ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒரு பூத்துக்கு ஒரு செயலாளர் என்ற வகையில இந்த மாதம் இறுதிக்குள்ளாக 70,000 நபர்களை நியமனம் செய்ய கட்சியினுடைய தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. அந்த வகையில் மாவட்ட செயலாளர்கள் இந்த பணிகளை 1 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கட்சி சார்பில் இதற்காக தனியாக ஆன்லைன் லிங்க் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்லைன் லிங்க்ல பணிகள் முடிவடைந்த பிறகாக பூத் கமிட்டி செயலாளர்களுக்கு நியமனம் செய்து அவர்களுக்கு தனியாக பயிற்சிகள் வழங்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே நேற்றைய தினம் குறிப்பிட்டது போல கட்சியினுடைய உட்கட்டமைப்பை பலப்படுத்துவது குறித்து பிரசாந்த் கிஷோர் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த ஒரு சூழலில் அதற்கான முன்னெடுப்பாக இது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடி முகவர்களுக்கு அடுத்த கட்டமாக பயிலரங்கங்கள், அதாவது பயிற்சிகள் வழங்கப்பட்டு தேர்தலில் பணியாற்றுவதற்கான ஏற்பாடும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது.